ஓப்போல இருந்து A12 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வரப்போறதாக நம்ம டெக் இந்த நியூஸ் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஃபோனை வந்து இந்தியாவுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்போவோட A12 ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்கு, மேலும் இதில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, மேலும் இதை பற்றின முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓப்போவோட இந்த A12 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 6.22 இன்ச் HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளேயோட வருது. இந்த டிஸ்பிளேக்கு வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3யோட சப்போர்ட்டோட வருது. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இது ஓகே தான். காரணம் பிரைசிங் வச்சு பார்க்கும்போது இது ஓகே மாதிரி தான் தருது. ஸோ இருந்தாலும் வந்து இப்போ பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் வந்து நிறைய 10,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோன் கீழே கூட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க பஞ்ச் ஹோல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெஸ்ட்டா இல்லைனா வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட ஹீலியோ P35 அப்படிங்கிற ஆக்டோ கோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது 12 நானோமீட்டரோட கார்டெக்ஸ் A53 கோர்ஸ் பேஸ் பண்ண ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து பவர் G8320 அப்படிங்கிற GPU வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஆப் நேவிகேஷன் அல்லது ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப் ஸ்விட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஏதாவது ஹெவியான ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது போது பிரச்சனை இருக்காது. ஆனால் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா GPU, அதாவது இந்த ஃபோனோட ப்ராசர் வந்து ரொம்ப கம்மியான ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ஜி அப்படின்னு கேம் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லோ செட்டிங்ஸ் தான் விளாட முடியும். அதாவது பப்ஜி லைட் விளாடலாம். பேசிக்காக வந்து பப்ஜி விளாட நினச்சிங்கன்னா லோ செட்டிங்ஸில் கூட தான் விளாட முடியும். மீடியம் செட்டிங்ஸில் நீங்கள் விளாடணும் ட்ரை பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப்ஸ்லாம் இருக்கும், கண்டிப்பாக விளாட முடியாது. ஸோ லோட் செட்டிங்ஸ் மட்டும் தான் இந்த ஃபோன் வந்து பப்ஜி மாதிரியான கேம்ஸும் விளாட முடியும். ஸோ கேஷுவல் கேம்ஸ்க்கு இது ஓகேயாக இருக்கும், மற்றபடி ஹெவியான கேம்ஸ்க்கு இது செட் ஆகாது. இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 3GB RAM வித் 30GB ஸ்டோரேஜோடும், இன்னொரு 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 250GB வரையும் எக்ஸ்டெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபோன் பேக் சைடில் இந்த ஃபோனில் ரெண்டு கேமரா தான் இருக்குது. 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா வந்து ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க, f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் இந்த ஃபோன் வந்து 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க, இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ மாதிரி சப்போர்ட்டாக இருக்குது. ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலாக 10 வாட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. மேலும் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ மாதிரியான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 165 கிராம் வருது. இந்த ஃபோனில் 4GB VoLTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 4.2 மாதிரியான சப்போர்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபோன் வந்து Android 9.0ல் வந்து கலர் OS 6.1 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது பிளாக் மற்றும் ப்ளூ அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்டான கலர்ஸில் வருது. ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 3GB RAM 30GB ஸ்டோரேஜ் விலை வந்து 9990 அப்படிங்கிற விலைக்கும், அதே 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 11490 அப்படிங்கிற விலைக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே விற்கிறாங்க. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோனில் உள்ள பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஓரளவு ஓகே தான். ஸோ கேமர்ஸ் வந்து இது கண்டிப்பாக வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்வேன். காரணம் கேமிங்க்கு இது அந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காது. மற்றபடி கேஷுவலான யூசேஜ், இன்டர்நெட் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மற்றபடி நார்மலான ஆப்ஸ் தான் பயன்படுத்த போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ 10,000 ரூபாக்குள்ள வந்து ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஓப்போ ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். ஆனால் வந்து முக்கியமான விஷயம், இந்த ஃபோன் ரெண்டு கேமரா தான் இருக்குது. மற்ற மார்க்கெட்டில் உள்ள ஃபோனில் கூட இப்போ வந்து 4 கேமரா 3 கேமரான்னு கொடுக்குறாங்க. ஸோ இதில் ரெண்டு கேமரா வந்துருக்கு. ஸோ அது ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். மேக்ரோ கேமரா மாதிரியான ஃபேன்சியான கேமரா வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து வாங்காதீங்க. மற்றபடி நார்மலான யூசேஜ் யூஸ் பண்ணணும், நான் ஓப்போ வந்து எப்பவுமே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். 10,000 ரூபாய்க்குள்ள ஓரளவு நல்ல ஃபோனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.